நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க. கர்த்தர் நமக்கு நன்மைகளை அருளுகிற தெய்வமாக இருக்கிறார். நீதிமான் தள்ளாடி கிடப்பது, வெட்கம் அடைவது, அவமானப்படுவது, பஞ்சம் பசியோடு இருக்கிறது, ஏழையா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. நாங்க பணக்குறைவோடு இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை, உங்களுடைய குறைவுகளை, என்னுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். ஆகையினால் ஆண்டவர் நம்மளை செழிப்படைய செய்ய, ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். நாங்கள் கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் நம்மளை அவ்வண்ணமாக ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருக்கு பிரியமான பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், முன்னேறணும், வாளாகாமல் தலையாகணும். என நாளுக்கு நாள் பனையை போல, கேதுருவை போல வளரணும், முன்னேறணும், பெருகணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு நாங்கள் பெருகணும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அவரை அறிகிற அறிவில் வளர வளர நாங்கள் எல்லாவற்றிலையும் வளருகிறோம், எல்லாவற்றிலையும் பெருகுகிறோம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா. அவன் எப்படி இருப்பான்? நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்ட மரத்தை போல இருப்பான். எப்படி நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்ட மரம் நாளுக்கு நாள் வளருதோ, பெருகுதோ, கனி கொடுக்குதோ, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குதோ, நிரம்பி வழியுதோ, பலனை கொடுக்குதோ, அப்ப நாங்களும் என்ன செய்வோம்? ஆண்டுடைய வார்த்தையினால நிரம்பும் போது, ஒரு செடி எப்படி தண்ணீர் அதிகமாக அந்த செடிக்கு ஊற்றப்படும் போது அது வளர்கிறதோ, பெருகிறதோ, அதே போல வசனமாகிய ஜீவ தண்ணீர் நமக்குள்ள ஊற்றப்படும் போது வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் போது, நம்பும் போது நாங்கள் நாளுக்கு நாள் வளர முடியும், முன்னேற முடியும், பெருக முடியும். நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட அந்த மரத்தை போல நாங்கள் செழிப்பாக இருக்க முடியும், கேதுருவை போல செழிக்க முடியும், பனையை போல செழிக்க முடியும், வளர முடியும். கர்த்தர் நம்முடைய வளர்ச்சியில, செழிப்புல பிரியமாக இருக்கிறார். நாங்கள் தரித்திரத்தில் இருப்பது ஆண்டவருக்கு சித்தம் கிடையாது. நாங்கள் வறுமையில வாடுவது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. நாங்கள் வியாதியோடு பலவீனமா ஆரோக்கியமற்று கிடப்பது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. நாங்கள் செழிப்பா, ஆசீர்வாதமா, சுகமா, ஆரோக்கியமா, பலனா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தமா இருக்கு. நாங்கள் ஜீவனுள்ள ஒரு தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் வாழ்ந்து அந்த நன்மைகளை, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளை, கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நானும் நீங்களும் சுதந்திரித்து இந்த பூமியில அவருக்காக, அவருடைய சுவிசேஷத்துக்காக, அவருடைய வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களா வாழணும்.